ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வைஷூஸ் பிளாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை கிரிவலம் தாங்க நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட மெஹந்தி பாருங்கள், சூப்பராகவே செவந்துடுச்சு, நல்லா ரெட் கலரில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரிவலம் நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம மணி வந்து 4 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் வந்து கொஞ்ச நேரத்தில் கிரிவலம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போகிற வழியில் வந்து சன், மூன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சூப்பரான இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து விரதம் இருந்தாங்க. அதனால் பெருமாள் கோவில் போய் எலுமிச்சை மாலை அங்கே போயிட்டு வந்தோம். திருவண்ணாமலையில் இருக்க கோவில் தான். அங்கேயும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக போயிட்டோம். ஆனால் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் சாமி கோவில்கிட்ட. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது முன்னாடியே ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமேல அப்படியே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டால் முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டோம். அன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமியும் கூட செம்ம க்ரௌட் கோவில். கிரிவலம் எங்களால் சுத்தமாக போகவே முடியலை. ஸோ நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்டிங் கோவில் போகவே முடியல. இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே மாட்டிக்கிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து அடுத்த நாள் எங்கள் ஊரில் தேர் திருவிழா அப்படிங்கிற கான்செப்ட்னால வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கிரிவலம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எல்லாம் இடிச்சுக்கிட்டு ரொம்ப க்ரௌடாக இங்கேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் இப்போ திரும்பி ரிட்டர்ன் வந்துவிட்டோம். ஸோ இப்போ கிரிவலம்லேருந்து வரத்துக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை. அப்புறம் வந்துட்டு அப்படியே உட்காந்து காரில் ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி ஃபேமிலியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செம்ம டயர்டாகிடுச்சு வீட்டுக்கு வந்த உடனே வந்து நல்லா எப்படி சொல்கிறது, வீட்டில் ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, எல்லாருமே இருப்பாங்கள்ல வீட்டில், எல்லாருமே கேட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளே கிரிவலம் போயிட்டு வந்துட்டிங்களாங்கிற மாதிரி. ஏன்னா செம்ம க்ரௌட், எங்களால் சுத்தமாக போக முடியல. அதனால தான் வந்து நம்ம வந்து நாளைக்கு நம்ம ஊரில் தேர் திருவிழா இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். இனிமேல் நீங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. பாய்.